கல்லடைப்பு தீர்றதுக்கான சிறுகண் பீளை பால் எப்படி செய்யறதுன்றத பாக்குறோம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண் பீளை செடி நம்ம எடுக்கிறது வேரோடு தான் எடுக்கணும். ஏன்னா இதுல கல்லடைப்பை சரி பண்ணக்கூடிய தன்மை வேர்ல தான் அதிகமா இருக்கதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இப்போ இந்த வேரை நம்ம சிறு சிறு துண்டுகளா இந்த கல்வத்துல போட்டுக்கிறோம். பெரிய வேரா இருந்ததுன்னா அதை சீவி சின்ன சின்ன துண்டுகளாக்கி இதை போட்டுக்கிறோம். இந்த பூக்களோட அமைப்பே பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருக்க கல்லோட அமைப்பும் இந்த பூவோட அமைப்பு ஒன்னாவே இருக்கும். இந்த பூ இலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறோம். இந்த கல்லடைப்போட குறிகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமா நீர்க்கடுப்பு இருக்கும். நீர் போகும்போது எரிச்சல் இருக்கும். நீர் மஞ்சள் நிறமா போகும். அதோடு அவங்களோட முதுகு பகுதியில இருந்து வலி முன்பகுதி வர பரவும். அதோடு சேர்ந்து நீர்க்கடுப்பு, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா அது கல்லடைப்பு வலியா அப்படின்றத அவங்க கவனிக்க வேண்டியது முக்கியம். இப்ப இந்த கலவை முழுசா அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறோம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை முதல் 2 வேளை 50 ml இருந்து 100 ml வரை இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியா எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட கற்களா இருந்தாலும் கல் உடைந்து வெளியே வரக்கூடிய தன்மை உடையது. கல்லடைப்பு தீர்றதுக்கான சிறுகண் பீளை பால் எப்படி செய்யறதுன்றத பாக்குறோம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண் பீளை செடி நம்ம எடுக்கிறது வேரோடு தான் எடுக்கணும். ஏன்னா இதுல கல்லடைப்பை சரி பண்ணக்கூடிய தன்மை வேர்ல தான் அதிகமா இருக்கதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இப்போ இந்த வேரை நம்ம சிறு சிறு துண்டுகளா இந்த கல்வத்துல போட்டுக்கிறோம். பெரிய வேரா இருந்ததுன்னா அதை சீவி சின்ன சின்ன துண்டுகளாக்கி இதை போட்டுக்கிறோம். இந்த பூக்களோட அமைப்பே பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருக்க கல்லோட அமைப்பும் இந்த பூவோட அமைப்பு ஒன்னாவே இருக்கும். இந்த பூ இலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறோம். இந்த கல்லடைப்போட குறிகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமா நீர்க்கடுப்பு இருக்கும். நீர் போகும்போது எரிச்சல் இருக்கும். நீர் மஞ்சள் நிறமா போகும். அதோடு அவங்களோட முதுகு பகுதியில இருந்து வலி முன்பகுதி வர பரவும். அதோடு சேர்ந்து நீர்க்கடுப்பு, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா அது கல்லடைப்பு வலியா அப்படின்றத அவங்க கவனிக்க வேண்டியது முக்கியம். இப்ப இந்த கலவை முழுசா அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறோம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை முதல் 2 வேளை 50 ml இருந்து 100 ml வரை இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியா எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட கற்களா இருந்தாலும் கல் உடைந்து வெளியே வரக்கூடிய தன்மை உடையது.